ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய பேக் வீலுக்கு பிரேக் ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 12 ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி இந்த மேலே கீழே இருக்க அந்த 2 நட்டையும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து 22 ரிங் ஸ்பானை யூஸ் பண்ணி அந்த மெயின் போல் நட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீலை லைட்டாக தூக்கி பிடிச்சி இந்த பக்கம் கூடி தட்டினீங்கனாலே வந்து செயின் பிரேக் செட் ஓரம் கட்டிட்டு வீலை வந்து கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் தான் வந்து பிரேக்ஸ் இருக்கும். பிரேக் ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணுறது முன்னாடி வாங்கியிருக்க பிரேக்ஸ் கரெக்டாக நல்லது ஒன்று செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு வேலை ரிட்டன் கொடுக்க முடியும். பிரேக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மேலே வாங்கிக்கிறதுக்குள்ள ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஒரு ஸ்லாட் இருக்கும். அதில் வந்து இந்த ஒன் சைடு பெண்டையும் ஆப்போசிட் ஸ்லாட்டில் இந்த எஸ் டைப் ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒன் சைடு ஸ்லாட்டில் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து சிம்பிளாகவே ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் பிரேக் ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணும்போது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒன் சைடு பெண்டு ஒன் சைடு இருக்க மாதிரி எஸ் டைப் வந்து ஆப்போசிட் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒன் சைடு பெண்டு வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து லாக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணாலே ஈஸியாக வந்து சிம்பிளாக லாக் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக க்ளோஸ் பண்ண முன்னாடி இந்த மாதிரி வந்து கரெக்டாக லாக்காக இருக்கின்றதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்யூ.